ரொம்ப நாள் ஆகுதுல அத்தையை பார்த்தேன். சித்தமான படம் தான். இவங்களை பார்த்தா சாமி பார்த்த மாதிரி இது நல்லா நெத்தியில இது பூசெல்லாம் விட்டு விட்டாங்க. இங்கே விற்கிறாங்க பக்கத்தில், வாங்கி கொடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் விரதம் இருந்தது இல்லையா? ஸோ விரதம் இருந்து போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா படைச்சிட்டோம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலாம் சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோம்? திருப்பதியில் கலிபெருமா கோயிலுக்கு போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் நாங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கலிபெருமா கோயிலுக்கு தான் போவோம். அது மாதிரி தான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போயிருந்தோம். எங்கள் அம்மா வீட்டு சைடு தனியாக போயிருந்தோம், அப்புறம் அத்தை வீட்டு தனியாக போயிருந்தோம். இப்போ எல்லாருமே ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கிளம்பிட்டோம். இது லாஸ்ட் சனிக்கிழமை இல்லையா? சனிக்கிழமை போனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், இப்போ போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பார்த்துட்டு வந்துடலாம். சார் அதனால் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? போகலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு போனோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் சுட்டுக்கிறோம். ஆனால் கிரேவி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். தக்காளி தொக்கு வச்சிருக்கோம். புளி சாதம் எல்லாம் வீட்டில் அவங்க எடுத்துட்டு வராங்க. சரி, நம்ம சப்பாத்தி மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதால சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். சரி, அதையும் பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதற்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகலாம், வீடியோ போகலாம். ரெடியா? ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த கவர்ல எப்போ வாங்கினேன்? இது வந்து திருச்செந்தூர் போகும்போது வாங்கிட்டு வந்தோம்ல, இதே மாதிரி தான் பேக்கிங் பண்ண போனோம் சப்பாத்தி. ஆமாம், அது ஒரு 3 கவர் இருந்தது. அந்த 3 கவர்லேயே நம்ம வச்சுக்கலாம் பிரிச்சு. சரி, ஓகே. கிரேவி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன வாட்டி வந்து அந்த காய்கறிலாம் போட்டு செய்வோம் இல்லையா, அது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். ஆமாம், இது மோனோ ஸ்டைல். சரி சரி, எடுத்து வை. மணி ஆகிடுச்சு, மணி 3:40 ஆகுது. எத்தனை மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகணும்? 4:30க்குலாம் போகணும், ஏன்னா 5 மணிக்கெலாம் ட்ரெயின். முன்னாடியே போய்ட்டு டிக்கெட்லாம் எடுத்து வைக்கணும்ல. ஆமாம், சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா, மாமா, அத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் லேட்டாகவே போகலாம், ஏன்னா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 தான். 5:30? ஆமாம், 5:30 தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு 4:45 வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். ஸோ நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோமே. ஆமாம், போன வாட்டி அம்மா கூட போகும்போது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம், அத்தையோட போகும்போது எடுத்துகிட்டு போகல. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா காலையிலே வந்து எழுந்து திரும்ப போய் சாமி பார்த்துட்டு ட்ரெயின் எடுத்துகிட்டு டைம் கரெக்டாக இருக்கும். காலையிலே ட்ரெயின் வந்துடும். ஆமாம், ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம். வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமாக ட்ரெயினில் போயிடுவோம். ஆனால் நாங்கள் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்கு வந்து திருச்செந்தூர் போனோம் இல்லையா, ட்ரெயினில் போனோம். லாங் ட்ராவல். இது வந்து நைட்டு 9 மணி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரியலூரில் போய் இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கலிபெருமாள் கோயிலுக்கு தான் போகிறோம். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போக மாட்டோம், இல்லைன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பிடிக்கும். பஸ்ஸில் போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ட்ரெயினில் போகிறது எப்போயாவது தான் போகிறோம், அதனால் ஜாலியாக இருக்கும். உனக்கு எப்படி போகணும்? ஜாலியாக தான் இருக்கும் ட்ரெயினில் போகிறது. சரி, ஓகே. சரி போகலாம் வாங்க. போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் போய் நிற்கணும். எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான கூட்டம் இருக்கும். போய் பார்க்கலாம். நீ வரியா? ஏன்? ஒரு நாள் நமக்கு டூர், அவருக்கு 5 நாள் டூரு. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எல்லாம் ஆமாம் பாருங்க, ஷீரோ கூட வந்திருக்கான். எப்பயுமே வருவான்ல நம்ம கூட அவன். ஆமாம், நம்ம கூட இந்த வருஷம் வந்துடுறேன். நான் வந்து பார்க்க நினச்சினே இருந்தால் ஆனால் நீங்கள் பார்த்துறேன் ஷீரோவை. ஸோ அப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ட்ரெயின் ஏற்றி விட்டு போட்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஆமாம், போன வருஷம் மாலை போட்டு தான் வந்தார்ல. சரி, ஓகே. நான் சாமியில் பார்த்தாச்சா? ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே போய் சாமி பார்த்துட்டோம். போன வாட்டி அப்படி தான் 4வது சனிக்கிழமை வந்ததால சீக்கிரமாக பார்த்துட்டோம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது தான். சரி வாங்க, போயிட்டு இன்னும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். வாங்க போக பார்க்கலாம். நல்லா இருக்கு. அத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க, நாங்கள் தான் பின்னாடி வரோம். பார்த்துறீங்களா? சூப்பராக பார்த்து வந்தாச்சு. சித்தமான படம் தான். உங்களை பார்த்தா சாமி பார்த்த மாதிரி இது நல்லா நெத்தியில இது பூசெல்லாம் விட்டு விட்டாங்க. சரி வாங்க போகலாம். ராய், சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறோம். வெஜிடபிள் ரைஸு, வடை நல்லா இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நெல்லு கொட்டு
கொட்டுவாங்க இங்கே வந்து. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நெல் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் முன்னாடி மாமா வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிட்டாரு. ஆமாம், அது நடவுலாம் எடுத்துகிட்டு போக முடியாது சாமி பார்க்கறதுக்கு தூக்கிட்டு மூட்டையை. அதனால் முன்னாடியே கொட்டிட்டு அப்புறம் சாமி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையில வரும்போதெல்லாம் ஏதாவது வேண்டுதல் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த நெல்லில் வந்து சமப்படுத்தி நெல்லில் எழுதுவோம். ஆமாம், ஸோ அது எப்படி தெரிஞ்சுன்னா அப்போ வந்து செய்வாங்க அந்த மாதிரி. நிறைய பேர் வந்து எழுதிருப்பாங்க, பார்த்தா நல்லா பார்த்தா தெரியும். ஆமாங்க, நெல் மட்டும் இல்லை, நெல், சோளம், கம்பு, மல்லாட்டை, ஆமாம், பயிர் வைக்கிற எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து நெல் மட்டும் தான் போட்டோம், அதனால நெல் எடுத்துட்டு வந்து போட்டாச்சு. போட்டாங்க, இந்த வருஷமும் வந்து போட்டாங்க. வருஷம் வந்து போடுவீங்களா? ஆமாம், இவங்க கூட நான் 2 வருஷம் வந்துருக்கேன். அந்த 2 வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருந்தாங்க. நிறைய இருக்கும் அவங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெல் கொட்டுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெல் கொட்டுறது மட்டும் வச்சிருக்காங்க தானே? ஆமாம் ஆமாம். அந்த சைடு நிறைய நானே என்ன பண்ணுறாங்க, உளுந்து அந்த மாதிரிலாம் கொட்டி வச்சிருப்பாங்க. ஆமாம், சோளம்லாம் முன்னாடி அங்கே சாக்கிலே வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்கே இருக்க நெல் இவ்வளோ தூரம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு. ஆமாம் ஆமாம், நாங்களும் நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நெல் கொட்டிட்டு சோளம் எடுத்துகிட்டு போகலாம். சரி, ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்து சாமிலாம் பார்த்துட்டு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணி மறுபடியும் காலையில் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே மானு, மயில், குயில் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போவோம். எப்பவுமே வருஷம் வருஷம் வந்தால் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா போவோம். அதனால் எல்லாத்தையும் பார்த்து போனால் சொல்லிட்டு வந்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடு அதெல்லாமே வந்து இருக்கும். இங்கே மாடு வந்து ஏன் பார்க்கணுன்னா, ஏன்னா நிறைய பேர் வேண்டுதலுக்கு எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாடுலாம் இருக்கும். வருஷம் வருஷம் எவ்வளோ மாடு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போவோம். அது மாதிரி போய் பார்த்துடலாம். போகலாம், வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெளியே வந்து மாடுலாம் இருக்கும், உள்ளே வந்து காளை மாடு, குதிரை, பெரிய பெரிய மாடு இருக்கு பாருங்க. உள்ளே போகலாம். ரொம்ப நாள் அதில் அத்தையை பார்த்தேன். உள்ளெல்லாம் பெரிய பெரிய மாடு பார்த்தோம். இங்க வந்து சின்ன சின்ன மாடு, பசு மாடு, கண்ணுக்குட்டி எல்லாம் இங்க இருக்கு. பசு மாடு, கண்ணுக்குட்டி எல்லாம் இங்க இருக்கு. ஆனா ரொம்ப பெரிய மாடுலாம் வந்துட்டுனா உள்ள வந்து பார்த்தோம். சூப்பரா இருக்கு. சரி வாங்க, நெக்ஸ்ட் போயிட்டு மானு, மயில் எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. என்ன சார், மான்லாம் இருக்கா? மான் இருக்கு, அந்த சைடு மயில் இருக்கு. மான் ஒரு மான் தான் இருக்கு சொல்லிட்டு அது சொன்னாங்க. கடைசியில் 3 மான் இருக்கு. அந்த சைடு இருந்து இன்னும் உள்ளே இருக்கு, இதோ உக்காண்டு இருக்கு பாரு எல்லாம். குட்டி குட்டிலாம் இருக்கு. ஆமா, இன்னும் வெளியே வரல, இன்னும் விடியல போல அவங்களுக்கு. இன்னும் கிட்ட இருந்து பாக்குறோம் புள்ளி மான். என்ன சார் நீ அது என்னது இது? பூசணிக்காய். பூசணிக்காய் சாப்பிடுறாங்க, இங்க விற்கிறாங்க பக்கத்துல, வாங்கி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து சாமிக்கு நைட்டு பார்த்தோம் இல்லையா, நம்ம உள்ள கருவறையில் பார்த்தோம். இப்போ வந்து வெளியில் வந்து கல்புரம் கொளுத்திட்டு அப்படியே வெளியில் போயிட்டு கட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸ்டேஷன் போயிட வேண்டியதான். ஆமாம், அப்படியே கிளம்ப வேண்டியதான். காலையிலே ட்ரெயின் 8:30 மணிக்கு. அதுக்குள்ளே அங்கே போயிட்டு சாப்பிட்டு ரெடியாக இருக்கணும். ஆமாம்ல. ஆமாம், இப்போ நம்ம கரெக்டாக எழுந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு. அப்புறம் போயிட்டு ஏதாவது வாங்க தந்தா வாங்கிட்டு போகலாம். சரி போகலாம். சரி வாங்க, அப்புறம் இங்கேருந்து பஸ் பிடிச்சி வேற போகணும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஃபேமிலியோட போனது ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட புரட்டாசி மாதம் விரதம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நான் போன வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா படைச்சிட்டோம். அவங்க மாமா வீட்டு படித்தாங்க, நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட போய் படித்தோம். படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு அப்புறம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ட்ரெயின் ஏறி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.